அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய 16 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 20 பேருக்கு இந்த பட்டியலில் இடம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று காலை அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜக, அமமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இன்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் இணைப்பில் இணைந்து கூடுதல் கருத்துக்களை நம்முடன் பதிவு செய்வதற்காக பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இன்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கு. அதிமுகவினுடைய செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதிமுகவுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் டெவலப் ஆயிருந்துச்சு. அதை களைய வேண்டும் அப்படின்றதுதான் அவர்களுடைய பிரதான பணியாக இருந்தது. அதனாலதான் அவங்க அந்த சீட்டு பேச்சுவார்த்தை இது எல்லாமே ஓரளவுக்கு பெரிய இழுபறி இல்லாம, அப்படி இழுபறி இருந்தா கூட அது வெளியே தெரியாத அளவுக்கு அதை முடித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது உண்மையிலேயே அதிமுகவை பாராட்ட வேண்டும். நீங்க திமுக அணியில பாத்தீங்கன்னா அந்த இழுபறி அப்படின்றது காங்கிரஸ் திமுக இடையே நடந்த இழுபறி, அதே போல உங்களுக்கு விசிகே லெப்ட் பார்ட்டிஸ் எல்லாரோடையும் ஒரு விதமான ஒரு 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 அந்த பேச்சுவார்த்தையே சுமூகமா நடக்கல அப்படின்ற ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தியது. இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்து விட்டார்கள். அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த பேச்சுவார்த்தை இழுபறி, சிபிஎம் 10 மணி நேரத்துக்கு மேல கூட்டம் போட்டு விவாதிச்சது, இது எல்லாமே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியது. பட் அதிமுக பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. பாஜக அதிக இடங்களை கேட்டது, அதுக்கப்புறம் மற்ற கூட்டணி கட்சியினர்லாம் கேட்ட தொகுதிகள், இடங்கள், இது எல்லாமே ப்ராப்ளமாக இருந்தாலும் இபிஎஸ் அதை 1-to-1 டீல் பண்ணி அதை முடிச்சிருக்காரு. எடப்பாடி கே பழனிசாமி கூட இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கே பெரிய அளவுக்கு என்ன நடக்குது, எவ்வளவு சீட் பாஜக ஒதுக்க போறாங்க, என்ன ஏதுன்னுலாம் தெரியாத ஒரு நிலைதான் இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில அவர் இந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப தீவிரமாக அதை கையாண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் முடித்திருக்கிறார். தற்போது பர்செப்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலையே அவர் அறிவித்திருக்கிறார். இந்த வேட்பாளர் பட்டியல்ல நீங்க பாத்தீங்கன்னா இது ஏடிஎம்கே உடைய கேபினெட் மோரலெஸ், இதுல எல்லாருமே அதிமுக கேபினெட்ல இருந்த அமைச்சர்களுடைய பட்டியலாக தான் இது இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் பட்டியல் தான் இது இருக்கிறது. ஸோ இந்த பெயர்கள் எல்லாம் இவர் சீட் கொடுக்காம தவிர்க்கவும் முடியாது. தவிர்த்துட்டு இவர்களை தேர்தல் சந்திக்க முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய சிக்கல். ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட், அதாவது நாங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்ற அந்த மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் கன்வே பண்றாரு. ஏன்னா உங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி வந்ததுக்கு பிறகு தொண்டர்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு சுணக்கம் ஏற்பட்டு விட்டது. நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோமா, அந்த நம்பிக்கை இருக்கிறதா, பணம் செலவு பண்ணுவதற்கு யாரெல்லாம் முன்னாடி வராங்க இல்ல அப்படின்ற அந்த கேள்விகள் கேண்டிடேட் மத்தியிலேயே உருவாயிருச்சு. அதை உடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேட்பாளர் பட்டியல் 23 பெயர்கள் கொண்ட இந்த வேட்பாளர் பட்டியலை அவர் அறிவித்திருக்கிறார். முதல் பெயர் அவருடைய பெயராக இருக்கிறது. அதுக்கப்புறம் எல்லாருமே அதிமுக முன்னணி தலைவர்களுடைய பெயர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போல மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய இந்த நபர்களுடைய பெயரெல்லாம் வச்சு எடப்பாடி பழனிசாமி கன்வே பண்ணக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நாங்கெல்லாம் களத்தில் முந்திக் கொண்டு நிற்கிறோம். அதனால மற்றவர்கள் போட்டி போடுவதற்கோ பணம் செலவு செய்வதற்கோ யாரும் தயங்க வேண்டாம். அந்த தயக்கம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு எண்ணமே தவறான எண்ணம். நாங்கள் இந்த தேர்தலில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற அந்த துன்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு உக்தியாக தான் இந்த முதல் பட்டியலை அவர் வெளியிட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா மற்ற கேண்டிடேட் மத்தியில உங்களுக்கு மற்ற தொகுதிகள்ல கேண்டிடேட்ஸ் முன்வர மாட்டேன்றாங்க. உங்களுக்கு அதிமுகவுடைய அந்த விருப்ப மனுவே ரொம்ப ஒரு விதமான ஒரு மந்த நிலையில தான் அந்த விருப்ப மனு பெறுவதும், அதே போல அதற்கு ஆர்வம் காட்டியவர்களும் இருந்தார்கள் அப்படின்ற செய்திகளும் நமக்கு வந்தது. ஸோ அந்த அடிப்படையில எந்த இடத்துலயும் இந்த கேண்டிடேட்ஸ் மத்தியில ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலும் ஏற்பட்டு விட்டால்
அதுவே தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் அப்படின்றதால்தான் எல்லா முன்னணி தலைவர்களும் அதிமுகவுடைய முகங்களாக அறியப்படுகின்றவர்கள் நாங்கள் இந்த களத்துல முந்திக் கொண்டு நிற்கிறோம் அப்படின்ற அந்த மெசேஜை கன்வே பண்றதுக்காக தான் இந்த 23 பெயர்கள் கொண்ட இந்த பட்டியலை அவர் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதிமுகவினுடைய செயல்பாடுகள் குறித்து தங்களது பார்வையை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.